ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப சிம்பிளாக 2 இது சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு ஃபேஸ் பளபளன்னு ஆயிரும், ஹேர் செம்மையாக வளரும். இதில் ஃபைபர் ப்ரோட்டீன்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு 100 கிராம்ஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு ஆற வச்சதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட், தமிழில் வந்து ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. இது 200 கிராம்ஸ் ஒட்டுக்காக வறுத்தோம் அப்படின்னா ஒழுங்காக வறுப்படாது. அதனால் பாதி பாதியாக போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது பட்டு பட்டுன்னு வெடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 5-6 அளவுக்கு பாதாம், அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசையும் லைட்டாக நீங்கள் வறுத்தீங்கன்னா அதுவும் பட்டு பட்டுன்னு நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வரும். அதையும் லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம்ஸ் இல்லைன்னா 150 கிராம் அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆற வச்சதுனால இது எல்லாத்தையும் நல்லா குறக்குறான்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளோட அச்சு வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பாகுக்கு முன்னாடி லைட்டாக பிசு பிசுன்னு வரணும். அந்த பக்குவத்தில் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேனில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தெரியுமா பவுடர்ஸ் குறக்குறான்னு, அதை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழுன்னு தான் இருக்கும், பயப்படாதீங்க. இதில் பாசிப்பயிறு போட்டிருக்கிறதுனால பாசிப்பயிருக்கு வந்து நேச்சுரலாகவே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உண்டு. ஆறுனதுக்கப்புறம் அது கெட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் கசகசாவை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையெல்லாம் ரெட்டிஷாக ஆகிட்டு இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்க மிச்சில் தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இது வந்து ஆலிவ் சீட் அப்படிங்கிறதுனால அரைச்சி புளிய மிச்சில் நம்மளுக்கு வந்து ஆலிவ் எண்ணெய் கிடச்சிது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா உருட்டிட்டு டெக்கரேஷனுக்கு முந்திரி வச்சுட்டு சாப்பிட்டானா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டிய மனம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.